வர பணம் வரமே ஒதுங்கி வர தண்ணி ஒதுங்கி வரமே. ஏமா நான் தான் அந்த பக்கம் திரும்பி வரேன் தெரியுது இல்ல, நீயாவது பார்த்து வந்திருக்கலாம் இல்ல. நானும் பார்க்கலங்க. ஆமா நான் தனிமையில் ஆடி பாடி கொண்டிருக்கின்றேன். நீங்க எதற்காக வந்தீங்க? ஏன் வந்தீங்க? நீங்க யாருங்க? அம்மா நான் யார் தெரியுமா? யாரு? நான் எனது பெயரோ கள்ளிக்காத்தா. உண்மைதான், நான் கள்ளி நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். இருந்தாலும் வானவராயன் கோட்டைக்கு எப்படி செல்வது என்றே தெரியவில்லை. ஆகையினால் வானவராயன் கோட்டைக்கு செல்வதற்காக வழி தெரியாமல் தவித்துக் கொண்டு வருகிறேன். ஐயா, வானவராயன் கோட்டைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். உண்மைதான். இவ்வளவு தானே? எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியுமே. ஆமா, அப்படிதான் சொல்லுங்க. தொட்டு பேசாதீங்க, தொட்டு பேசாதீங்க. என்ன பேசலாம்? அப்படியா? இருந்தாலும் ஒரு பெண்மணியை தொடுவது தவறுதான். அடுத்து மாமா சொல்லுங்க, நம்ம எந்த வழியாக செல்ல வேண்டும்? நான் வழி சொல்லணும். ஆமா, இவ்வளவு தானே? நான் வழி சொல்ல வேண்டும் என்றால் வழி சொல்ல வேண்டுமானால் வந்துட்டியாடா? இல்லடா, அவரு வழி கேட்டாரா? அதனால இப்படியேதான் போகணும்னு சொன்ன. வேற கிடையாது. அவன் வந்து கோயில் திருவிழா மாரி அவங்க நின்று பேசுகிறா. கோயில் திருவிழா அடி வாங்கி அந்த பல்லே வாங்கி போயிட்டேன். பாக்கு கடை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைக்காரன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துட்டு வந்தியா இல்லையா? யோக்கிய மாதிரி மாலை போட்டுக்கிறேன். நீ எல்லாம் அப்படி சொன்ன கோயிட்டு கூட சொன்ன பச்சை முட்டா இருக்கிற மூணுலாம் பேசாதுன்னா உங்களை கூட எனக்கு ஏன் வீண்வாதம்? அம்மா எனக்கு வழியை மட்டும் சொல்லுங்கம்மா, நான் போய் இருக்கிறேன். சொல்றீங்க, ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? சொல்லுங்கம்மா. சிறிது நேரம் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். சரி சரி, வழி சொல்லிட்டு வரேன். என்ன பண்ண சொல்லி அவனுக்கு நான் கஞ்சி வைக்கிறேன். பயம் இருக்கு. உங்களால எனக்கு ஒரு உதவி வேண்டுங்க. என்னால உங்களுக்கு உதவியா? ஆமா அம்மா, எனக்கு வழி சொல்றீங்கன்னா அப்ப சீக்கிரமா சொல்லுங்க. அந்த ஊருக்கு செஞ்சு போயிடுறேன். எனக்கு இதை பாருங்க, உன்னை பார்த்ததுமே வந்துங்க. ஐயோ வந்துங்க. உள்ள போதாமா? உள்ள போதா? இல்லடா, எனக்கு காக்கா பீப்பேனி சேனல் தலையில நீங்க சொல்றதே புரியலையே. இதோ பாருங்க, உன்னை பார்த்து எனக்கு காதல் வந்து விட்டதுங்க. காதல் உன் மேல? ஆமா, எனக்கு அந்த எண்ணமே வரவில்லை. பிறந்த சகோதரி போல உங்களை கிடைக்கின்றேன். ஆகையினால் என்னை விட்டு விடுங்கள். பாய முடிங்க. இத பாருங்க, நீங்கள் வானவராயன் கோட்டைக்கு செல்ல முடியுமா முடியாதா? அதுக்கு நான் சென்றுதான் ஆக வேண்டும். வழியை மட்டும் சொல்லணும், போயிடுவேன். அந்த வழினா முதல்ல இது செய்யுங்க. வழி சொல்றேன். விட்டுடுமா? ஏங்க பொம்பளை அலை பிடிக்காங்க. அம்மா நீ என்ன வாயில வச்சு பொம்பளை நாளே பிடிக்காது. நேற்று கூட குடா கட்சி கை பிடிச்சிட்டு காதலிக்க முடியுமா முடியாதா? வழி சொல்ல மாட்டேன். காதல்னாலும் என்னன்னு தெரியாது. தெரியாதா? தெரியாது. நான் சொல்லி கொடுக்கிறேங்க. கண்ணதாசக்காரே குடி சொல்லி
என்னதான் ஆடினாலும் பாடினாலும் என்னுடைய மனது மாறவே மாறாது. என்னங்க இவ்வளவு நேரம் ஆடி பாடியும் தங்களுக்கு சூடி சொல்ல எதுவுமே இல்ல. சொன்னியா இல்லையா? இன்னும் இல்லடா. உங்க அப்பங்கார தேர்வா வா போலாம். வரண்டா அவசரண்டா உனக்கு. அப்பன் தேர்வா வா போலாம். இங்க வந்துட்டேன் வழி சொல்லிட்டு. இன்னும் வயசு சொல்றா? இல்லடா போ சொல்றேன்டா. சொல்றியா? எனக்கு போ நீ போய் நான் பின்னாடியே வருவேன்டா. என்னை பத்தி உனக்கு தெரியாதா? அப்ப என்ன பின்னாடி கவனிக்கிறியா? கண்டிப்பா பின்னாடி வர நாத்தடிக்கும். எனக்கு சூடி சொன்ன எதுவுமே கிடையாதா? நீங்க ஒரு ஆண்மகனா? ஓடி வந்துட்டேன். யார் சொன்னா ஆம்பளை? ஏம்மா, டேய், பேசவே கூடாது. ஏம்மா, இன்னைக்கு எனக்கு காதலிக்கிறேன்னு நாளைக்கு வேற இடத்துல உங்க வீட்டுல மாப்பிள்ளை பாத்துட்டாங்கன்னா ஐயோ எங்க அம்மா சொல்றாங்க வேணாங்க, எங்க அப்பா சொல்றாங்க வேணாங்க, கேட்டா அவங்க தூக்கு மாட்ட போறான்னு. அதுக்கப்புறம் உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி நீ சீரோட போவேன், நான் பீரோட போகணுமா? என்னங்க என்னடா வசந்த் யார் சொன்னது? யார் சொன்ன? இன்னொரு சொல்லு. ஏண்டா இல்ல இன்னொரு சொல்லு. அவங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீரோட போவாங்க, நம்ம மட்டும் சீரோட போகணுமா? ஓ இப்ப லட்டு அனுபவம் பேசுது. உன்ன அனுபவம் பேசுது. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் ஒரு 2-3 மாசத்துல நீ அனுபவத்துல பேச தாடியோட பேச. அதெல்லாம் அந்த காலம் யாராலையும் பார்க்கலாம். என்னங்க காதலிக்க முடியுமா முடியாதா? ஏனுங்க? முடியாதுன்னா விட மாட்டேங்க. என்னங்க ஏங்க, நீங்க இப்படிலாம் பண்ணீங்க எங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. இது ஐயா தேத்தி
உன்னை நான் காதலிக்க போவதே கிடையாது. சொல்வதை கேள்வி எடுத்து விட்டு ஓடிவிடு. இதோ பாருங்க, நீங்கள் எத்தனை பேர் உழைத்தாலும் இங்கிருந்து நான் போக மாட்டேன். நான் உன்னை விடவே மாட்டேன். ஐயோ, விட அம்மா 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 காரணம் இருக்கிறதம்மா. அம்மா, அந்த வானவராயன் கோட்டைக்கு சென்று அந்த வன்னிய மரத்தை எப்படியாவது கொண்டு வரலாம் என்று நான் முற்படும் தருவாயில் அந்த நாட்டில் இருந்த ஒரு பெண்மணி என்னை தவறான முறையில் கூப்பிடுறாளம்மா. அது மட்டும் கிடையாது, என்னை காதலிக்க வேண்டும் உரைக்கிறாளம்மா. நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் தாயி. அவினாசி அம்மா, அவன் யார் தெரியுமா? யார் அம்மா? அவன் என்னுடைய மகன். எனக்காக ஆலயத்தை கட்டுவதற்காக அவனை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். ஒரே நாளில் ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்து வன்னிய மரத்தை கொண்டு வந்து ஆலயத்தின் முன்பே நட வேண்டும். அது என்னுடைய கட்டளை. இருக்க வேண்டும். இதுவே என்னுடைய கட்டளை. உத்தரவு தாயி. இப்பொழுது சொல்லுங்க. இப்பொழுது உன் நாட்டுக்கு எப்படியாவது செல்ல வேண்டும். உன்னுடைய தந்தையிடத்திலே பேசி அவரை மயக்கி அவரிடத்தில் இருக்கும் வன்னிய மரத்தை கொண்டு சென்று ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்து அந்த வன்னிய மரத்தை அட வேண்டும். நான் எப்படியாவது நாட்டுக்கு அழைச்சேன். அப்படியா? எனக்கு என்னை கைவிட மாட்டீரே? உன்னை நான் எப்பொழுது கைவிட மாட்டேன். வாங்க, நான் வழி